கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவன் கரம் பிடித்து நம் அனைவரையும் இந்த தவக்காலத்தில் வழிநடத்தி தவக்காலத்தின் இறுதி வாரமாகிய இன்று புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க அருள் பொழிந்ததற்காக முதற்கண் அவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒருவேளை இன்னும் நாம் சிறப்பான விதத்தில் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தால், அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு கூட இந்த வாரம் முழுவதும் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாரமாக வாழ, உறவுகளை கண்டுபிடித்து மகிழ அருள் வேண்டி அன்னை வழியாக ஜெபிப்போம். ஆண்டவரின் பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இதையே நான் சற்று வித்தியாசமாக ஆளுமையின் நேரம், இயேசுவின் ஆளுமையின் நேரம் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இது எப்படி பொருந்தும் என்பதை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தவக்காலத்தின் இறுதி வாரத்திற்கு அழைத்து வந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வாரம் அவர் செய்ய போகின்ற செயல்களையும் நாம் சற்று சிந்தித்து அவருடைய அருளாசிரியரை பெற உங்களை அன்போடு இந்த மறையுரைக்கு மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன். 4 பிரிவுகளாக இதை பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொரு பிரிவையும் அது வருகின்ற நேரத்தில் நான் சொல்லி உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். முதல் பகுதி, மடியிலே மரணத்துடன் பயணிக்கின்ற இயேசு. அன்று வாழ்ந்த யூதர்களை, யூத சமுதாயத்தை பல பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சமயத் தலைவர்கள், தலைமைச் சங்கத்தினர், பரிசேயர்கள், சற்று வசதியானவர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், திருச்சட்டத்தை நுணுக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லுநர்கள், சமுதாயத்தை வழிநடத்தியதாக அவர்களாகவே நினைத்து கொண்டவர்கள். இதை கடந்து சாதாரண மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் தலையாட்டக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான மக்களையும் நாம் காணுகிறோம். இந்த சூழல், இப்படிப்பட்ட இந்த பிரிவு கொண்ட இந்த சூழல் எரேமியா இறைவாக்கினுடைய காலத்திலும் இருப்பதை நாம் காணுகிறோம். அந்த இறைவாக்கினர் எரேமியாவினுடைய காலத்தில் இருந்த அந்த சூழலை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புனித வாரத்திலும் இருப்பதை நாம் காணுகிறோம். எரேமியா அதிகாரம் 1, 17, 18, பிறகு 19 படிக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார். நீ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், எரேமியாவிடம் சொல்லுகிறார். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் என்பது யார்? அதான் 18வது வசனத்தில் இருக்கிறது. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயாவின் அரசர்களுக்கும், அதன் தலைவர்களுக்கும், அதன் குருக்களுக்கும், நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் 19, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்னை மேற்கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆக இவருடைய செய்தி அனைவருக்கும் உண்டான செய்தி. தலைவர் முதல் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் உண்டான ஒரு செய்தி. ஆகவே இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் இந்த செய்தி அவர்கள் மனம் மாற வேண்டும், விட்டுப்போன அந்த உறவை, உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற சற்று கடினமான செய்தி, அவர்களை சவாலுக்கு இழுக்கின்ற செய்தி. He challenged them. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவருக்கு சொல்லுகிறார். அவர் ஒரு இளைஞன், இயேசுவை போல இன்னும் சற்று வயது குறைந்தவராக இருந்திருப்பார். ஆகவே அவருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அந்த சூழலை அப்படியே இயேசுவுக்கு போட்டு பார்ப்போம். இயேசு மலைப்பொழிவிலிருந்து
கல்வாரி வரை கூறிய இறைவனின் திருவுளத்தை கீழ்ப்படிந்து அதன்படி வாழுங்கள், வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்வு ஒளிமயமானது என்று அவர்களுக்கு சவால் நிறைந்த இந்த செய்தியை மேற்சொன்ன எல்லோருக்கும், சங்கத் தலைவர்களிலிருந்து தலையாட்டுகின்ற சாதாரண மக்கள் வரை இதை அவர் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னார். அதனுடைய விளைவுதான் இந்த புனித வாரத்தின் அவர் படுகின்ற பாடுகள். ஆகவே இதனுடைய விளைவு என்ன? இவர் இவ்வாறு எல்லோருக்கும் இந்த செய்தியை, ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த செய்தியை, உறவை பலப்படுத்துங்கள், ஆண்டவரோடும் அயலாரோடும் உண்மையாக வாழுங்கள், போலிகளை தகர்த்து விடுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியின் விளைவு, இயேசுவின் மீது அவதூறு கூறினார்கள். பேய்களை கொண்டே இவன் எல்லாம் ஓட்டுகிறான் என்றார்கள். பாவிகளோடு இவன் உறவு கொண்டிருக்கிறான் என்று அவரை நையாண்டி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். பல நேரங்களிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அவரை பேச்சில் சிக்க வைக்க பல கேள்விகளை கேட்டனர் என்று லூக்கா 11:54 பதிவு செய்கிறார். அதே போன்று லூக்கா 19வது அதிகாரம் 45 48 வரை இயேசு கோவிலை தூய்மைப்படுத்தியதில், அந்த நிகழ்வில் இறுதியில் வசனம் 49 தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினர். ஆகவே நாம் சொன்ன அந்த லிஸ்ட் கரெக்டாக இருக்கு பாருங்க. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று வழி தேடினர். மீண்டும் லூக்கா 20:19 இவ்வாறு பதிவு செய்கிறார். மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை பிடிக்க வழி தேடினர், ஆனால் மக்களுக்கு அஞ்சினர் என்று பதிவு செய்கிறார். இதை இன்னும் அழகாக யோவான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இந்த இயேசுவுக்கும் தலைவர்களுக்கும், யூத தலைவர்களுக்கும் இருந்த அந்த சண்டையை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 11:49-50 நாம் இவ்வாறு படிக்கிறோம். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் அவனிடம் நம்பிக்கை கொள்வர் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அப்பொழுது 49வது வசனம், கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். ஆகவே கொல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக சதித்திட்டத்தை சிறிது சிறிதாக தெளிவாக கொண்டு வந்து இறுதியில் இந்த தலைமை குருவின் வாயிலாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு இறைவாக்கு என்று யோவான் சொல்லுவார், அது பிறகு பார்க்கலாம். ஆகவே இயேசுவை கொல்ல வேண்டும், அவரை சாகடிக்க வேண்டும், இவன் இருந்தால் நமக்கு எதுவும் ஆகாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களில் ஒட்டி பாருங்கள். பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பிரித்து வைத்திருக்கின்ற பெற்றோர்கள், சிறிதுமே சலனமில்லாமல் தன்னுடைய குழந்தை வாழாவிட்டாலும் பரவாயில்லை என்று தங்களோடையே வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் சற்று யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் இதை போன்ற ஒரு தீய சக்திகள் தான். இவைகளெல்லாம் நம் உறவுகளையும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களையும் மாற்றுகின்ற சதி திட்டங்கள். சாத்தானின் திட்டத்திற்கு நாம் ஏராளமாக அடிபணிந்து நம்முடைய குழந்தைகளை வாழ விடாமல் செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மாட்டி வைக்க பார்க்கிறார்கள். அவரை ஒழித்து விட வேண்டும், ஒருவனை சாகடிக்க வேண்டும் என்று தெளிவாக தலைமை குரு கயபா சொல்வதை கேட்கிறோம். ஆகவே இது போன்ற வாழ்க்கை சூழல்கள், சூழ்ச்சிகள், பேரை கெடுக்க வேண்டும் என்ற நேரங்கள், இவைகளெல்லாம் இல்லறம், துறவரம், தனியறம் எல்லாவற்றிலும் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே இந்த வாரத்தில் அதை சற்று அழுத்தமாக ஆழமாக யோசித்து பார்ப்போம். ஆக இயேசு மரணத்தை மடியில் சுமந்தவராக வலம் வருகிறார். அங்கே செல்லாமல் அங்கே போக வேண்டாம், உன்னை கொல்ல தேடுகிறார்கள் உங்களை என்று சொன்னார்கள். அவரும் அவர்களிடமிருந்து நழுவி போனார் என்றெல்லாம் பல நேரங்களில் யோவான் தெளிவாக சொல்லுவார். ஆகவே மரணத்தை மடியிலேயே வைத்து கொண்டு
துணிச்சலோடு நடந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம். இயேசுவின் ஆளுமை, இது அவரது நேரம். ஒருபுறம் மரணத்தை மடியில் சுமந்தவராக வலம் வந்தாலும் தமது மரணத்தை பற்றி 3 முறை அவர் பகிரங்கமாகவே பேசுகிறார். தனக்கு மரணம் எப்படி நிகழும் என்று கூறுகிறார். யார், எங்கு, எப்படி, எப்பொழுது தனக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள், என்ன நடக்கும் என்பதை தெளிவாக அறிந்திருந்த ஆண்டவர் அவர். துணிச்சலோடு இருந்தவர். ஆகவே சிறிதும் பயந்தவர் அல்ல. யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 17-18 நாம் இவ்வாறு படிக்கிறோம். யோவான் 10:17-18. ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வது இல்லை. தெளிவாக சொல்லுகிறார். என்னிடமிருந்து என்னுடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது, பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே இப்படி செய்கிறேன் என்று தெளிவாக தன்னுடைய மரணம் என்பது தானாக விரும்பி வேண்டுமென்றே தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதாக, மீட்பிற்கு கொடுப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பயந்தவர் அல்ல, ஓடி ஒளிந்தவர் அல்ல, வேண்டாம் என்று சொன்னவர் அல்ல, முடியாது என்று ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், வாழ்க்கையை எதிர்நோக்குவோம், வாழ்க்கையை எதிர் சவாலை ஏற்றுக்கொள்வோம், வாழ முடியும் என்று வாழ கற்றுத்தருகின்ற அருமையான சூழல், அருமையான வாரம் இந்த வாரம். ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தியின்படி தானாக முன்வந்து தன் உயிரை மீட்புக்காக தருவதாக நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். தெரிந்தே, அறிந்தே, பயமின்றி, கவலையின்றி, வருத்தமின்றி, மகிழ்ச்சியுடன் கடவுள் தன்மையில் இருந்த அவர் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டது மட்டுமல்ல, தன்னையே இழந்து விடுவதாகவும் அந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது. வெறும் தாட்சியை மட்டும் அது சொல்லவில்லை, மனமுவந்து தன்னையே இழந்தார் என்று சொல்லக்கூடிய கெனோசிஸ் என்ற அந்த அருமையான வார்த்தையை புனித பவுலடியார் பயன்படுத்துகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து விரும்பி ஏற்றுக்கொண்ட சாவு இது. இது ஒரு தற்கொலை முயற்சியோ அல்லது கட்டாயப்படுத்தி யாரோ உள்ள தள்ளியதோ இல்லை. விருப்பப்பட்டு உங்களுக்காக, எனக்காக நம்முடைய உறவுகள் வளர வேண்டும், போலிகள் ஒழிய வேண்டும், அயோக்கியத்தனங்கள் மாற வேண்டும், அகங்காரம் ஒழிய வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே இழந்துவிட்ட நேரம் இது. ஆகவே அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆளுமையை இங்கு நாம் பார்க்கிறோம். பயம் இல்லை, வெட்கமில்லை, அவமானம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு உதவியாக இருந்தது அவருடைய தந்தையினுடைய அரவணைப்பு, அன்பு. ஆகவே இந்த 2வது கட்டத்தில், 2வது பகுதியில் இயேசுனுடைய ஆளுமையை பார்த்தோம். அந்த ஆளுமை நம்மை வழி நடத்த வேண்டும், அந்த ஆளுமை நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், அந்த ஆளுமை நம்மை ஊக்கப்படுத்தி நம்மை வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்கிறோம். பாடுகளின் பாதையில் இயேசு, அவரது ஆளுமை. ஒருவர் காட்டிக் கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார். வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு சாவோம் என்று சொன்ன சீடர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவருமாக உங்களுடைய அரசிலே உட்கார வேண்டும் என்று வாதாடிய ஜெபதேயுவின் மக்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இப்படி இயேசு தனிமையாக்கப்பட்டார், தனிமையில் இருந்தார். இருந்தாலும் அவர் வாய்விட்டு ஒரு நாளும் யாரையும் எப்பொழுதும் சபிக்கவில்லை, எதையும் நடந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் யோபு புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு ஏன் இந்த வாழ்வு, நான் பிறந்த நாளை சபிக்கிறேன் என்று சொன்னார் யோபு. இன்று நாம் வாசிக்க கேட்ட எரேமியா கூட ஒரு கட்டத்தில், ஆண்டவரே என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், ஏன் இந்த வாழ்க்கைக்கு என்னை அழைத்தீர் என்று முணுமுணுத்தார் என்று ஆண்டவரிடம் முறையிட்டார். இன்னும் கூட அவரே ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னவன் ஒழிக என்று தன்னுடைய பிறப்பையே அவர் சபித்திருக்கிறார்.
ஆக இவர்களெல்லாம் தங்களுடைய இயலாமையிலேயே, தங்களுடைய முடியாம அந்த சூழலில் சபித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அப்படி செய்ததில்லை. அவருடைய பாடுகள், இந்த வாரம் முழுவதும் அவர் படுகின்ற துன்பத்தை பாருங்கள். அதில் எங்காவது எப்பொழுதாவது அவர் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர் என்று சொன்னாரா? இல்லை. அனைத்தையும் அரவணைக்கின்ற தந்தையிடம் அவர் அப்படியே ஒரு ஜெபமாக மாற்றுகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்பது விட்டுவிட்டார் என்பது அல்ல. நான் இப்படி இருக்கிறேன், நான் இன்னும் தொடர்ந்து செல்ல எனக்கு அருள் தாரும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பாடுகளின் பாதையிலே அவர் அற்புதமான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். குடும்பத்தில் சபிக்க நமக்கு ஆசை நிறைய உண்டு. ஒழிய வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே ஜெபிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம். அது தேவையில்லாத ஜெபம் என்பது தெரிந்தும் கூட, இவன் அழிய வேண்டும், இவன் ஒழிய வேண்டும், இவன் வாயை ஆண்டவன் கட்ட வேண்டும், இவனை காலை ஒடிக்க வேண்டும் என்றெல்லாம் நம் உள்மனம் சொல்லுகிறது. ஆவேசம், ஆத்திரம், அகங்காரம், நான் சொல்வதை விட இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கிறார்களே என்ற வேகம், ஆத்திரம், இவைகளெல்லாம் நம்மை அலைக்கழிக்கின்ற நேரம் இந்த நேரம். இவைகளிலிருந்து தான் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி, இது தேவைதானா, தேவையில்லை என்றால் விட்டு விடுவோம், அதுவாக செத்து போய்விடும், ஏன் நாம் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அற்புதமான சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். வாழ முடியும் என்று சொல்லித் தருகிறார். இதுதான் பாடுகளின் பாதையிலே அவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆளுமை. இந்த ஆளுமை தான் நம் குடும்பங்களுக்கு வேண்டும். அன்று நண்பர்களையும் இறுதியிலே நாம் ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். லூக்கா பதிவு செய்கிறார். இயேசுவின் பாடுகளிலே ஏரோதுவும் பிலாத்துவும் அவரை அதுவரை ஒருவருக்கொருவர் பகையாக இருந்தவர்கள் ஏரோதுவும் பிலாத்துவும் அன்றே நண்பர்கள் ஆயினர். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். அன்று வரை நமக்கு யார் என்றே தெரியாதவர்களாக இருந்திருப்போம். ஆனால் என்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக பிறரை தூண்டி அவர்களை சேர்த்து கொண்டு அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது. இல்லை என்று சொல்லவே சொல்லாதீர்கள். ஒரு குடும்பத்தை வீணடிப்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் சூழ்ச்சிகளை செய்வோம். அதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறி என்னுடைய காமன் எதிரி இவன்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட வாழ்க்கை நடைபெறுகிறது. பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். நாம் நம்பியிருப்பது ஆண்டவர் ஒருவரே. எரேமியாவிடம் சொன்னதைப் போல, உனக்காக எதிர்த்து போராடுவார்கள் ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த வாக்கியம் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த இயேசுவினுடைய இந்த பாடுகள் நான்காவது நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். இறைவன் நமக்கு அருளாசிரை தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை உங்களுக்கு படித்து முடிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 8 to 10 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். நாங்கள் சீடர்கள், இயேசுனுடைய வழிவந்த அவருடைய நீங்களும் நானும். ஆகவே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மின்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படும்படி நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் பைத்தியக்காரங்களா நிற்கிறதுக்கு? வேடிக்கை காட்டுறாங்களா? விளையாட்டு பண்ணுகிறார்களா? இல்லை. இதுதான் ஆண்டவருடைய செயல். நமக்கு எதிராக போராடுபவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களாகவே சோர்ந்து போய்விடுவார்கள், அவர்களாகவே வீழ்ந்து போய்விடுவார்கள். சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இறுதியிலே சொல்லுகிறார், சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் செயல்படுகிறது. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் செய்து காட்டினார். அவர் இறந்ததைப் போல தோன்றியது, ஆனால் உயிர்த்தெழுந்தார், வாழ்ந்தார், ஒரு புது வாழ்வை, புது உறவை நமக்கு சொல்லித் தந்தார். ஆகவே அவர் இறக்கவில்லை, உயிர்த்து புது வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த பாடுகள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடம். இதைத்தான் திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 91 1 வரை உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறு படிக்கிறோம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இதுதான் நம்முடைய சூத்திரம், இதுதான் வாழ்வின் ரகசியம். இந்த ஆளுமையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், வீழ்ந்து போகாதீர்கள்,
மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள், மனிதர்கள் குடும்பத்தை கலைப்பதற்காக செய்யக்கூடிய அனைத்தும் ஆண்டவரால் தவிடுபடியாக்கப்படும், தகர்த்தெறியப்படும். எப்பொழுது? நம்பிக்கையோடு அந்த அன்னையோடு இணைந்து நாமும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது இது நடைபெறும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், போராட்டங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சவால் நிறைந்த ஆளுமை நிறைந்த வாழ்வாக இருக்கட்டும். தோற்று போய் விடுவோம் என்று பயந்து விட வேண்டாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், வாழ முடியும் என்று வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த புனித வாரம் இந்த ஆண்டு இன்று வருவதோடு சரி, இனி அடுத்த ஆண்டு நாம் வேறு ஒரு புனித வாரத்தை பார்ப்போம். இறைவனுடைய அருள் இருந்தால் காண்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு தோல்வி, துன்பம், எதிர்கால பயம், சூழ்ச்சிகள் இவைகளெல்லாம் கடந்து வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஆளுமையோடு வாழ அருள் வேண்டுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.